பொதுவாக நம்ம எல்லாருக்குமே இந்த விஷயம் இருந்திருக்கும், கடந்து தான் வந்திருப்போம். இப்படி யாராவது கடக்காமல் இருந்திருக்கீங்களா? எல்லாம் தொட்டதெல்லாம் எனக்கு துலங்கியிருக்கு, பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி யாராவது இருப்போமா? அப்படி யாராவது இருக்காங்களா? நீங்கள் அப்படி இருக்கீங்களா, நினைக்கிறீங்களா? ஆல்மோஸ்ட் அப்படி இல்லை. எல்லாருக்குமே ஏதோ ஒரு தடைகள் வந்துட்டு தான் இருக்குது. இதை நீங்கள் ராமாயணத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹனுமன் வந்து சீதையை மீட்க போவாங்க. அந்த புராணங்கள் உங்களுக்கு தெரியும். அப்படி போகிற இடத்துல 3 விதமான தடைகளை அவங்க சந்திப்பாங்க. ஆஞ்சநேய பெருமான் 3 விதமான தடைகளை சந்திப்பார். முதல் தடை, மைநாகம் அப்படிங்கிற ஒரு மலை வந்து சுவாமிகளை தடுக்கும். அவர் தன் மார்பால் அதை தட்டி வீழ்த்துவார். அந்த மலை சொல்லும், நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க, பயணப்பட்டு வந்துடுறீங்க, இழப்பாறை தான், உங்களுக்கான ஒரு ஓய்வு கொடுக்க தான் நான் உங்களை தடுத்தேன் அப்படின்னு சொல்லும். நான் ஒரு மலை அப்படின்னு. ஆக்சுவலி அது அப்படி இருக்காது. ஆஞ்சநேய பெருமானை போக விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு செயல். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு சுவாமிகள் வந்து மதிமயங்காமல் அவரோட பயணத்தை தொடருவார். அப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது சுவாமிகள் அந்த மலை சொல்லும், நான் உன்னை நண்பனாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. நானும் ஒரு நண்பர் சார்ந்த ராமபிரானோட செயலுக்காக தான் போகிறேன்னு சொல்லி பகவான் போவதாக அந்த வால்மீகி அந்த ராமாயணத்தில் சொல்லுவார். இரண்டாவது தடை ஒரு ஏற்படும். நாகமாதா சூரை அப்படிங்கிற ஒரு அரக்கி வந்து சுவாமிகளை வந்து ஆஞ்சநேய பெருமானை தடுப்பாங்க. இப்போ சுவாமிகள் அவரோட வயிற்றில் போய் வயிற்றை கிழிச்சு மறுபடியும் வெளியில் வருவாங்க. இரண்டாவது தடை ஏற்படும். மூன்றாவது தடையும் வரும். சிம்மாஸ்கிகா அப்படின்னு சொல்லி, சிம்சிகா அப்படிங்கிற ஒரு அரக்கி, கொடூரமான அரக்கி. இதை வந்து தேவர்களே வந்து சுவாமிகளோட ஆற்றலுக்காக இந்த அரக்கியை உருவாக்கி சாமிகள் ஆஞ்சநேய பெருமானுக்கு தடைகளை உருவாக்குவார். சாமிகள் அதே போல் அவரோட சண்டையிட்டு அவரை மாய்த்து விட்டு தன்னோட பயணத்தில் மேற்கொள்வாங்க. ராமபிரான் அந்த அரக்கியை மேற்கொள்ளும் போது தன் சக்தியால் அதை மேற்கொள்ள முடியாது சாமிகள் ஆஞ்சநேய பெருமானுக்கு. அப்போ இறைசக்தி வேணும் அப்படின்னு நினச்சி ராமநாமத்தை ஜபிக்க ஆரம்பிப்பாங்க. வால்மீகி ராமாயணம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அப்போ அவங்களுக்கு அந்த ராமநாமத்தை ஜபிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஒரு சக்தி ஆட்கொண்டதாக அவங்க நம்புவாங்க. நம்பி அந்த அரக்கியை வீழ்த்துவாங்க. அதுக்கப்புறம் சாமிகளோட பயணம் மேற்கொள்ளப்படும். வாழ்க்கையில் இதை மாதிரி 3 விதமான தடைகள் சில பேருக்கு இருக்கும். பல்வேறு விதமான தடைகளை தாண்டி தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். அது தடைன்னு சொல்லலாம், அது நமக்கான சோதனைன்னு சொல்லலாம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆளுமை, அந்த எப்படி அந்த இடத்துல நம்ம கையாளுறோம், அந்த பிரச்சனைகளை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிற மாதிரி அது நம்ம எடுத்துக்கிற விஷயம்தான். இறைவனுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம புராணங்கள்லேருந்து நம்ம இதை எடுத்துக்கிறது எப்படின்னா, பழைய காலங்களில் இந்த குருகுல கல்வி முறைகளில், இந்த வாழ்க்கை முறைகளில், அறம் சார்ந்த வாழ்க்கை முறைகளில், சனாதன தர்ம முறைகளில் வாழ்ந்த வாழ்க்கைகளில் இந்த மாதிரியான மனம் பலம் கற்பிக்கப்பட்டுச்சு. எப்படி வந்து இந்த பிரச்சனைகள் வருது, வெறும் கல்வி மட்டும் கற்பிக்கப்படலை, வீரம் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு, தெய்வீகம் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு, யோகா கலைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு மனிதன் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களோ அந்த பிரச்சனைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால தான் அன்று வாழ்ந்த மகான்கள், வள்ளுவராக இருக்கட்டும், அதற்கப்புறம் அந்த தொல்காப்பியர், நிறைய மகான்கள். இப்போ திருவள்ளுவருக்கு இவ்வளோ ஆற்றல் இருக்குது இந்த திருக்குறள். அப்போ திருவள்ளுவருக்கு சொல்லிக் கொடுத்த ஆசானுக்கு எவ்வளோ ஆற்றல் இருந்திருக்கும். அப்போ அந்த ஞானம் எப்படி பிறந்துச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், வெறும் பட்டய படிப்பு மட்டும் மனிதனுக்கு போதும் அப்படின்னு நினச்சி வாழ்கிறோம். அந்த விஜய், ஆனால் அதை தாண்டி வாழ்க்கை சார்ந்து, அறம் சார்ந்து, அவங்களை வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்த கல்வி முறைகள் நமக்கு தெரியாமல் போயிடுது. அதுதான் நிறைய விஷயங்களை நம்ம துவண்டு போயிடுறோம். இந்த தற்கொலை சார்ந்த உணர்வுகள் வந்து தூண்டுறதுக்கு காரணமே இந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை முறை சார்ந்த கல்விகள் வந்து புரியறதில்ல. மனம் எப்படி வேலை செய்யுது,
நமக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறது, இந்த வாழ்க்கை முறை வந்து சொல்லிக் கொடுக்கப்படாத கல்வி முறைகளாக மாற்றப்பட்டதுனால, ஆன்மீகம் சாராத கல்வி முறைகளால் போனதுனால இன்று மனிதகுலம் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இந்த தன்மையில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு ஏற்பட்ட பல்வேறு விதமான தடைகள் இருக்கலாம். இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க அவங்க நண்பர்களே, இது ஏன் வீண் முயற்சி, நிறைய விஷயங்கள் இருக்குது, இதை தாண்டி நீங்கள் எப்படி இதை செய்ய போகிறீங்க அப்படின்னு எதிர்மறையான கருத்தியல் இருக்கும். முதல் தடையாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பித்த பிறகு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஏன் இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே, அதுக்கப்புறம் அதில் சில போட்டிக்காக சில காம்படிட்டரை வச்சு பேசுவாங்க. அவங்கள நம்ம ஜெயிச்சு வந்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தடைகளை ஏற்படும். இந்த மாதிரி சில தடைகள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். மூன்றாவது, இந்த இறைத்தன்மையே உங்களுக்கு ஒரு சோதனைக்காக ஒரு தடைகளை அது கொடுக்குது. இப்படி இது இறைநிலைக்கும் பொருந்தும், நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். இதெல்லாம் தாண்டி நம்ம மனபலத்தை வலுப்படுத்தி இந்த இறை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக நமக்குள்ளே போகும்போது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி வெளிப்படுது. இந்த சக்தி வெளிப்பட்ட பிறகு தான் உங்களுக்கு அசாத்தியமான மன வலிமை பிறக்குதுங்கிறத மகான்கள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் திருப்புகளுக்கு அப்புறம் இந்த வேல்மாறலுக்கு அப்புறம், நீங்கள் வேல்மாறலுக்கு முன்னாடி ஏதாவது எல்லாருக்குமே ஒரு சூழல் இருக்கும். குடும்பம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, உறவுமுறை சார்ந்து ஒரு மனநிலை இருக்குன்னு வச்சுங்களேன். அது எந்த நேரமானாலும் இருந்துட்டு போகலாம். 24x7 நீங்கள் ஆழ்ந்து உட்காந்து வேல்மாறலை படித்த அடுத்த நிமிஷம் நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட மனநிலை கண்டிப்பாக மாறும். அப்போ ஏன் அப்படி அந்த மன பலம் உருவாகுதுன்னா, மகான்கள் சில வார்த்தை ப்ரொனன்சியேஷனை சொல்லும் போது சக்தி பிறக்குதுங்கிறத அறிஞ்சாங்க. அது திருப்புகளாக இருக்கட்டும், நீங்கள் கந்த சஷ்டி கவசமாக இருக்கட்டும், எந்த தெய்வ பாசுரம் வேணாலும் எடுத்துங்க, அந்த பாசுரத்துக்குன்னு சில தன்மைகள் இருக்கும். இப்போ வேல்மாறல் ஏன் இந்த அளவுக்கு இப்போ அதிகமாக பேசப்படுதுன்னா, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு தெய்வத்தன்மை வெளிப்படுது. இப்போ வேல்மாறல் இதை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இப்போ வேல்மாறல் இப்போ படிக்கிறதுனால அதோட சக்தி நிலை நமக்கு அபீரமாக இருக்குது. அந்த மனபலம் நமக்கு ரொம்ப அதீதமாக இது கொடுக்கப்படுது. பொதுவாக சொல்லுவாங்க, இந்த கர்ம யோகம், இந்த மனநிலை நமக்கு மாற்றப்பட்டு தெய்வத்தின் பால் செலுத்தப்பட்டு உங்கள் மனநிலை மாற்றப்பட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த மனநிலை தேவையோ, உங்களுக்கு ஆக சிறந்த வழிகாட்டுதலோ அந்த மனநிலையை அது கொடுக்கறதுனால தான் நம்ம இன்று இந்த வேல்மாறலை அதிகமாக நிறைய பேர் படித்து பயனடைஞ்சதுனால நம்மளுமே படிக்கிறோம். குருவுக்கு நன்றி சொல்லி அதை படிக்கிறோம். இன்றும் இந்த மனிதகுலம் சந்திக்க வேண்டிய பல்வேறு பிரச்சனைகளும் இருக்குது. இந்த கர்மயுகத்தில் வெற்றி பெற சில வழிகள் அப்படின்னா சில வழிமுறைகள் இருக்குது. எதிலுமே நம்ம படிப்படியாக தான் முன்னேற வேண்டும். அப்பொழுது தான் வெற்றி காண முடியும். நம்ம எடுத்த உடனேயே செயல்படுத்திட முடியும். அது வேல்மாறலாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் திருமண பந்தமாக இருக்கட்டும், குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ஒரு அறிவை தான், ஞானத்தை தான் கொடுக்கும். அது அந்த பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மனநிலை இருக்கும்போது தான் நமக்கான அந்த சரியான பாதை திறக்கப்படுது. இந்த கர்மயோகத்தில் வெற்றி பெற வேண்டும்னு நினைப்பாங்க. இந்த கர்மயோகம்னா இறைநிலையான் சார்ந்தது. அதுக்கு சில படிநிலைகளை கொடுக்குறாங்க. ஒவ்வொரு படிநிலையும் நீங்கள் கடந்தால் தான் இந்த ஆன்மா எதை நோக்கி பயணிக்க விரும்புதோ, இந்த இறைத்தன்மை குருமார்கள் எந்த மனநிலையை அடைஞ்சாங்களோ அந்த மனநிலையை நமக்கு அடைய முடியும். அதற்கு முதல் படியாக நம்ம செய்யணும்னா, நல்ல காரியங்களை கடமை என்று நினைத்து செய்ய வேண்டும். இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பொறுப்பு இருக்கும், பொறுப்பு சார்ந்து இருக்கும். நம்ம இல்லத்து அரசியாக இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம், இல்லை ஒரு தொழில் நிறுவனத்தோட தலைவராக இருக்கலாம், இல்லை ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்க வேண்டிய சூழல் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஒரு வேலைக்கு போகக்கூடியதாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம், இல்லை ஒரு தோட்டம் துறவு நிர்வாகம் பண்ணுறதா இருக்கலாம், XY. ஆனால் நமக்கு ஒரு கடமைன்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த கடமை, அதில் இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். அதில் தவறாமல் அந்த கடமையை நம்ம செய்ய வேண்டும். இதுதான் முதல் படிநிலை. இந்த படிநிலையை நீங்கள் தவறு விடும்போது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் விரும்பத்தகாத செயல்கள் நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தை பராமரிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம உள்ளே போனோன்னே இறைவனை பார்த்து தீபம் வச்சுட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லா விஷயங்களையும்
அந்த கடமை உணர்வோடு நம்ம செய்யும் படும்போது அந்த நமக்கான படிநிலை வந்து கடக்க வேண்டிய சூழல் வரும். இதில் சில இது ஆதி காலத்தில் ஃபஸ்ட்டு இதில் குருகுல கல்வி முறையில் இந்த வரணாசிரம தர்மம் அப்படிங்கிற இந்த ஒழுக்க முறை வந்து கற்பிக்கப்பட்டுச்சு. இன்று இருக்கிற நவீன கல்வி முறைகளில் இந்த கல்வி முறையில் இது சொல்லிக் கொடுக்கப்படாதனால தான் நமக்கான அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களோட இந்த வாழ்க்கை, ஒழுக்கம், கல்வி, வீரம், அறிவு, மனோபலம் இதெல்லாம் வந்து இன்று கல்வியில் இல்லை. வெறும் பட்டய படிப்பாக மட்டும்தான் இருக்குது. ஏதோ மக்கப் பண்ணுறோம், எதையோ படிக்கிறோம், அது புரிஞ்சு கூட படிக்கலை. அதனால தான் இன்று வந்து நம்ம நிறைய விஷயங்களில் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுறோம். நமக்கான அது இல்லாமல் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களில் நவீனம், இப்போ சாட் ஜிபிடிலாம் வந்துடுச்சு. ஏதாவது ஒன்றுனா நம்ம மூளையே யூஸ் பண்ண முடியல. டக்குன்னு சாட் ஜிபிடியை போட்டு அடித்து பார்த்துட்றோம். பார்த்துட்டு உடனே நமக்கு அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றலே எல்லாம் போயிடுது. நம்மளுடைய மூளை செயல்பாடுகள் வந்து ரொம்ப கம்மியாயிடுது. சயின்டிஸ்டே வந்து நமக்கு இறைவன் கொடுத்த இந்த பிரெயினை ஒரு 18லேருந்து 90% தான் பயன்படுத்துகிறாங்களாம். சித்தர்கள் வந்து 90 கிராஸ் பண்ணுறாங்க. சராசரி மனிதர்கள் நம்ம எவ்வளோ இந்த இறைவன் கொடுத்த இந்த ஞானத்தை, இந்த அறிவை நம்ம எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோம். ஆனால் இன்று நவீன உலகம் நிறைய வந்து இன்றைக்கி நம்மளுடைய டைம் கில் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி பெரிய பொருளாதாரமாக மாறிப்போச்சு. உங்களுடைய நேரங்கள் எதில் அதிகமாக செலவிடப்படுதோ அது மிகப்பெரிய வர்த்தகம், பல்லாயிரம் கோடி வர்த்தகம். இது பன்னாட்டு வர்த்தகமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இதிலெல்லாம் உங்கள் டைம் எதெல்லாம் அவங்க கில் பண்ண வைக்கிறாங்களோ, நீங்கள் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் போய் பாருங்கள். அதில் தான் பெரிய வர்த்தகமாக இருக்கும். ஒரு மூவியாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், இதில் தான் பெரிய வணிகமே நடக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம அறிவு சார்ந்த விஷயங்களை மழுங்கடிக்குது. நீங்கள் அறிவு சார்ந்த விஷயங்களில் பெரிய பொருளாதாரம் இருக்காது. இன்றைக்கி ஏன் செஸ் விளையாட்டு இந்த அளவுக்கு போகலை அப்படின்னா, அது ஞானம், அறிவு சார்ந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி மைண்டு சார்ந்தது. அது அந்த அளவுக்கு போகலை. நீங்கள் அதை ஒரு கிரிக்கெட் பாருங்கள், இந்த அளவுக்கு போகுது. காரணம் என்னென்னா, அங்கே பல மிகப்பெரிய பொருளாதாரம் அங்கே விளையாடுது. செஸ் கிரிக்கெட் மாதிரி ஏன் செஸ்ஸை பார்க்குறதில்ல? ஏன்னா அங்கே வந்து நம்ம மூளை சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் எல்லாமே உடனே நடக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ்க்கையை நகர்த்துறதுனால தான் இந்த மாதிரி இது இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவை பயன்படுத்தணும், அந்த கடமை உணர்வு அப்படிங்கிறது தான் இந்த மகான்கள் சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து நமக்கு என்ன அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் நமக்கு ஒரு விஷயம், ஒரு யோசனை வருது, ஒரு தொழில் தொடங்குகிறோம், ஒரு விஷயத்தை படிக்கணும், இல்லை வேறு ஏதோ நம்ம சார்ந்து இருக்கணும்னா முதல்ல நம்ம பிரெயினை வச்சு யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி எடுத்த உடனே சாட் ஜிபிடிட்ட, உடனே கூகுள்கிட்ட போய் கேட்க வேண்டாம். அது கேட்க முடியாத சூழ்நிலைக்கு போகலாம். ஆனால் நம்ம செல்ஃப் அனலைசிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும்னா, ஒரு நெட்வொர்க்கோ ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னா டக்குன்னு நம்ம பிரெயினை வந்து அப்போ நீங்கள் உங்கள் பிரெயின்கிட்ட நீங்கள் போய் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா நீங்கள் நவீனத்தை பழகிட்டீங்க. அப்போ அது இல்லாமல் வாழவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். ஆனால் அதுக்கு தான் நம்ம இறை சார்ந்த, அறம் சார்ந்த, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த விஷயங்களை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது தான் இந்த இறைத்தன்மையை ஓரளவுக்கு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இரண்டாவது சில படிநிலைகளை நம்ம இறைத்தன்மையில் கொடுத்துருக்காங்க. இறைவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்துமே இந்த பிரபஞ்சம், இந்த இறையாற்றல் கொடுத்தது தான். அதற்கான நன்றி உணர்வுங்கிறது நமக்கு இருக்கணும். நம்ம உடுத்திருக்கிற உடையிலேருந்து, நம்ம பார்க்கக்கூடிய தொலைபேசியிலேருந்து, சாப்பிட்ட உணவுலேருந்து, தானியங்கள், பருப்பு, அண்ட சராசரமும் இந்த இறைத்தன்மை கொடுத்தது தான். நம்மளால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. காற்று, நீர், வாயு, காய்கறிகள், தனிமங்கள் அனைத்துமே இந்த இறையாற்றல் கொடுத்தது தான். அதை நம்ம பயன்படுத்துகிறோம், அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் அதற்கான நன்றி உணர்வை நம்ம செலுத்துகிறோமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப சொல்கிறாங்க. அப்படி அந்த நன்றி உணர்வுக்குள்ளே நம்ம போகும்போது தான் இந்த பஞ்சபூதங்களோட உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க பிரதானப்படுத்துகிறாங்க. இந்த ஆற்றலில் நம்ம வந்து மாறிடவே கூடாது. அந்த நன்றி உணர்வுங்கிறது இங்கே ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்ம நன்றி உணர்வு பட்டிருக்கோம், நன்றிக்கடன் பட்டிருக்கோம். நம்ம தாய் தந்தையிலேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய இறுதி
இந்த உடலை விட்டு ஆன்மா போகிற வரைக்கும், நம்மளை 4 பேர் தூக்கிட்டு போகிற வரைக்கும், அந்த 4 பேருக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். அதனால் இந்த நன்றி உணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இறைத்தன்மை கொடுத்த சில படிநிலைகளால் சார்ந்து இருக்க வேண்டியது. 3வது விஷயம், சில படிநிலைகளை கடக்க வேண்டியதுன்னா, கர்ம யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக மனிதர்களை நேசிக்கக்கூடியது, சக ஜீவராசிகளை அன்போடு செலுத்த வேண்டியது. நம்ம போல தான் பிற ஆன்மாக்கள் இங்கே பிறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே வருது. நான் பெரியவன் அப்படிங்கிற அந்த அகங்காரம், என்கிட்ட பணம் இருக்குது, நான் ஒரு தொழிலில் பெரிய ஆள், நான் ஒரு கம்பெனியோட எம்டி, இல்லை நான் ஒரு பெரிய குலத்தில் பிறந்துட்டேன், எனக்கு கீழே பெரிய படை இருக்குது, மற்றவங்கள பார்த்து தன் நிலையை பார்த்து மற்றவங்கள தாழ்த்தி பார்க்குறது, இதெல்லாம் கர்மயோகத்துக்கு எதிரான செயல், கடவுளுக்கு எதிரான செயல். உங்களுக்கு சில துன்பகரமான காரியங்கள் நடந்ததுக்கு காரணமும் உங்களுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய இந்த அழுக்கு தான். இது என்ன பண்ணாலும் சில பேருக்கு போகாது. அது போகிறதுக்கான சூழல் நீங்கள் இன்னும் ஆழ்ந்து கடவுளோட அனுகிரகத்தோட மனநிலையோடு நம்ம பார்க்கணும். எல்லா உயிரையும் அன்பு கொண்டு நேசிக்கணும். யார் மேலேயும் வெறுப்பு சாற்றக்கூடாது. உங்களுக்குள்ளே என்ன ஆன்மா இருக்கோ அந்த ஆன்மா தான் உங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய எறும்புக்கிட்டையும் இருக்குது, உங்கள் எதிரே இருக்கக்கூடிய யானைக்கிட்டையும் இருக்குது. இந்த அண்ட சராசர பொருள் முழுக்கவும் நம்மளை போல் நம்ம பல 80 லட்சக்கணக்கான உயிரினங்கள் இங்கே இந்த பூமியில் வாழுது. அந்த உயிர்கள் அனைத்தும் இந்த இறைவனோட படைப்பாற்றலால் உருவாக்கப்பட்டது. அது ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது. இறைவனோட படைப்பை நம்ம எக்காரணத்தை கொண்டும் தாழ்த்தியோ அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசவே கூடாது. அந்த உயிர் இறைவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கார். நம்மளை எந்த நோக்கத்துக்காக, நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம், அந்த உயிரை விட கொஞ்சம் மேன்மையாக இருக்கும், ஏதோ ஒரு காரணத்தினால இறைவன் அதற்கு ஒரு கர்மாவோட பிரார்த்தத்தின்படி அதை அப்படி படைச்சிருக்கார். அந்த இறைவன் படைத்த ஒரு படைப்பை நமக்கு இருக்க வச்ச அறிவை வச்சு நம்ம உயர்ந்தவங்க நினச்சி பேசிடக்கூடாது. இது ஒரு கர்ம பிரார்த்தமாக, கர்ம யோகம் கர்மாவாக மாறிடும். இது இயற்கை சட்டத்திற்கு எதிரானது. கடவுளோட படைப்பை எக்காரணத்தை கொண்டும் நம்ம தாழ்த்திடக்கூடாது. 4வது படிநிலை ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏற்பட்டிருக்கக்கூடிய லட்சிய பாதைகள், இந்த மோட்சம் அப்படிங்கிற இந்த லட்சிய பாதை, இந்த படிநிலைகளெல்லாம் நம்ம கடந்து போகும்போது தான் நமக்கு இந்த மோட்சம் அப்படிங்கிற தன்மை இந்த இறைவனால் கொடுக்கப்படுது. இந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். இந்த ஞானத்தை அடைய நம்ம சித்த சுத்தி வேணும். இந்த சித்த சுத்தியை அடைய கர்மயோகம் செய்ய வேண்டும். நமக்கு நிறைய துன்பம் வந்ததுக்கு காரணம் நம்ம சித்தத்தில் ஒரு சுத்தி இல்லை. இந்த இறைத்தன்மை நமக்குள்ளே போய் உட்காரல. சதாகாலம் நம் பிரச்சனைகளை மூழ்கி கடந்தோம். ஏன் என் கணவர் இப்படி பண்ணார், ஏன் என் சொந்தக்காரவங்க என்னை ஏமாத்தினாங்க, எனக்கு ஏன் சரியான வேலை அமையலை, ஏன் எனக்கு என் மனைவி என் சொல் பேச்சு கேட்கல, ஏன் பிள்ளைகளுக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் எனக்கு இந்த சொற்ப வருமானம் இருக்குது, கடன் நிறையா இருக்குது அப்படிங்கிற 1000 கேள்விகள் நமக்கு எழப்பட்டிருக்கிறது காரணம் நம்ம கர்மாவில் உட்காந்து மாட்டிட்டு கிடைக்கிறது தான். இது கர்ம யோகத்தின் மூலயமா மாற்றப்படும். இந்த கர்ம யோகத்தின்படியாக மாற்றப்பட்ட வாழ்க்கை முறை இந்த பிரம்மத்தை நோக்கி பயணிக்கும். இந்த பிரம்மத்தை நோக்கி பயணிக்கிற இந்த வாழ்க்கை ஞானத்தை அடையும், மோட்சத்தை அடையும். வெற்றி தோல்வி சமமாக கருதி காரியங்கள் செய்ய வேண்டும். இப்போ அதற்கு உதாரணம் ராமபிரானோட வாழ்க்கை வரலாறு சொல்லுவாங்க. ராமபிரான் தசரதன் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு ராமா உனக்கு பட்டம் சுற்றி இளவரசராக அலங்கரிக்கும் போதும் அடுத்த சில நாட்களில் நீங்கள் வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லும் போதும் இரண்டுமே நடக்கும்போது அவரோட முகம் பூத்த தாமரை மலர் போல ஒரே நிலையில் இருந்துச்சான். இந்த நிலைப்பாடோட தான் நம்ம வாழ்க்கையை, இறைத்தன்மையை பருகிட்டோம் அப்படின்னா, இந்த இறைத்தன்மைக்குள்ளே நம்ம மூழ்கிட்டோம் அப்படின்னா கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் நினச்சியே பார்க்கக்கூடாது. கடந்த கால வாழ்க்கை மாறணுங்கிறதுக்காக தான் நம்ம எதிர்கால வாழ்க்கையை நகர்ந்து போயிட்டுருக்கோம். அப்போ அந்த எதிர்கால வாழ்க்கையில் நம்ம மனநிலை எல்லா உயிர் மீது அன்பு இருக்கணும், எல்லா உயிரையும் தன் உயிர் போல நேசிக்கணும். இது நான் சொல்லலை, இது மகான்கள் இறைநிலையாளர்கள் நம்மளை விட அந்த முக்தி நிலையில்
தாய்மானவர் சுவாமியிலேருந்து இது தாய்மானவர் சுவாமிகள் சொன்ன உபதேசங்கள். மிகப்பெரிய மகான் அவர். அருணகிரிநாத சுவாமியை பற்றி நிறைய பாடல்களில் பாடியிருக்கார். பல ரகசியங்களை சொன்னியே, கந்தர் அனுபூதியான குருநாதா அப்படின்னு பாடியிருப்பார், அருணா அப்படின்னு பாடியிருப்பார். சுவாமிகள் சொன்னதை அவங்களுடைய புத்தகத்திலேருந்து தான் இதில் எடுத்தேன். அந்த உபதேசத்தை அவர் படித்த அந்த விஷயத்தை தான் அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன். இதோ நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இது எல்லாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்த மகானோட சான்றுகள் தான் நமக்கு ஒரு அடித்தளம் இருக்கு. இந்த அடித்தளம் தான் நமக்கு ஒரு பாதையாக நம்ம பயணிக்க முடியும். நம்மளோட அறிவை வச்சு நீங்கள் எதையுமே நீங்கள் யோசித்து இந்த இறைத்தன்மையை பருக முடியாது. நம்மளுடைய அறிவு எல்லாமே ஒரு கட்டத்தில் நம்மளை குழப்பி விடும். சில நேரம் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது, நம்ம இவ்வளோ படித்தோமே, நமக்கு ஏன் நல்லது நடக்கலைன்னு உங்கள் அறிவு கேட்கும். ஆனால் நல்லது நடந்தப்போ நான் படித்ததுனால தான் நல்லது நடந்தது அப்படிங்கிறத எல்லாராலையும் ஏற்றுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன சொல்லிவிடுவீங்க? தான் சார்ந்து நான் போராடினேன், எனக்கு நல்லது நடந்துச்சு, எனக்கு நல்லது நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஆனால் கஷ்டம் வந்த பிறகு நம்ம என்ன சொல்லிவிடுவோம்? நான் இவ்வளோ படித்தனே, எனக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். ஆனால் நமக்கு நல்லது நடக்கதும் கெட்டது நடக்கதும் கடவுளுக்கு சம்மந்தம் கிடையாது. அது நம்மளுடைய கர்ம பிராத்தம். நீங்கள் செஞ்ச வினைகள் தான் அது உங்களை நல்லதாகவும் கெட்டதாகவும் மாற்றுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வாரியார் சாமிகள்கிட்ட ஒரு தாய் போய் கேட்டாங்க. சாமிகளோட புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். சுவாமி, நீங்கள் இவ்வளோ திருப்புகளை பாடுறீங்க, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, கந்தர் அனுபூதி பாடுறீங்க, கந்தர் அலங்காரம் பாடுறீங்க, மயில் விருத்தம் பாடுறீங்க, சேவல் விருத்தம் பாடுறீங்க, திருவகுப்பை பற்றி பாடுறீங்க, இவ்வளோ ஞானம் அடைஞ்சிருக்கீங்களே, உங்களுக்கு இவ்வளோ சக்தி இருக்கே, நீங்கள் போன ஜென்மத்தில் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. அப்போ போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, திருப்புகளை நிறைய படித்ததோட விளைவு இப்போ படிச்சிருக்கீங்கன்னா சுவாமி சொன்னாராம், திருத்தம் அப்படி இல்லை, நான் போன ஜென்மத்தில் திருப்புகளை படிச்சிருந்தா இந்த ஜென்மத்தில் நான் மனிதனாகவே பிறந்திருக்க முடியாதுன்னா, நான் இந்த ஜென்மத்தில் படிக்கிறேன், அடுத்த ஜென்மத்தில் எனக்கு பிறவியே கிடையாதுன்னாராம். இப்போ நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்த நமக்கே தெரியாமல் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் உள்ளார்ந்து யோசிச்சு பாருங்கள். இது எல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல, இதெல்லாம் சத்தியம். சத்தியம் எதையும் கொடுத்து வாங்க முடியாது. இது சத்தியம்தான். ஆனால் நமக்கு ஒரு அசாத்தியமான விஷயத்தை சாத்தியப்படுத்த போராடிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நிறைய விஷயங்கள் நடக்கலாம். எல்லாமே சுபிக்ஷம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாத்தையும் தயார் நிலைக்குள்ள மனநிலையை இந்த இறைத்தன்மை, இந்த வழிபாடு உங்களுக்கு கொடுக்குது. இதை நம்ம எதையுமே நம்ம திட்டமிடலை. இப்படி தான் போக போகுது, இதை இப்படி தான் செய்ய போகிறோம், சிவகாமி அம்மா வர போகிறாங்க, இந்த மாதிரி நடத்துகிறாங்களே, காமாட்சி அம்மா வர போகிறாங்க, திலகவதி அம்மா, சரண்யா, விஜயகுமார், வேலு சண்முகம், செல்வி அம்மா, அனுராதா அம்மா, இந்த மாதிரி லட்சவங்க இருக்காங்க, கீதாம்மா, சுமதி அம்மா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இணைய போகிறாங்க அப்படிங்கிறது உங்கள் யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்படி ஒரு நிகழ்வு இவ்வளோ நாள் நடக்க போகுது எதுவும் தெரியாது. இதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதும் தெரியாது. அதுக்கப்புறம் இது எதுவுமே நம்மளுடைய செயல்பாட்டுக்குள்ளே இப்படி வந்து நடக்கணும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வழிகாட்டுதல் படி, ஏதோ இப்படி இது தொடர்ச்சியான ஒரு பயணத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது இறை சட்டம். ஏதோ நம்மளுடைய ஒரு இந்த ஆன்மாக்கள்லாம் ஒன்றிணைந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம நினச்சதை, நமக்கு தெரிஞ்சதை, குருநாதரை மேலே ஒரு பாரத்தை போட்டு, குருநாதரே எங்களுக்கு தெரிஞ்ச ராகத்தில் நம்ம பாடிக்கிட்டு இருப்போம். பாடுறோம், படிக்கிறோம், பாடுறோம். இந்த மனநிலையே இந்த இறைத்தன்மை கொடுத்துருக்கு. இது எதுவுமே நம்ம திட்டமிடலை. இது எல்லாமே நம்ம படிநிலை கடந்து வந்ததால் வந்த மனநிலை தான். இந்த மனநிலையை கொடுத்தது இந்த இறைவன் தான், இந்த குருமார்கள் தான், முருகப்பெருமான் தான், பொங்கித்தாய் தான். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இறைத்தன்மை சார்ந்த மனநிலை வந்துடாது, அவ்வளோ சீக்கிரம்லாம் வராது. ஆனால் அது வந்ததை எவ்வளோ அழகாக நீங்கள் பேணி காக்கணுங்கிறதுல தான் அழகு இருக்குது. நீங்கள் பிள்ளைகளை வளர்த்ததை பெருமை நினச்சிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை வளர்த்து பெரியால் ஆக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் பெருமைப்பட்டுக்கிறீங்க. ஆனால் அதை விட இன்றைக்கி இருக்கிற மனநிலையை நீங்கள் வளர்த்து ஆளாக்கி மோட்சங்கிற பாதையில் சென்று போய் விடுறது தான் மிகப்பெரிய பெருமை உங்களுக்கு.
நீங்கள் எல்லா உறவுகளுமே நீங்கள் நினச்சது போலலாம் நடக்காது. எல்லா உறவுகளுமே உங்களை போல உங்களை பேணி காக்கும், உங்களுக்கு பாதுகாக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு குடும்பம், சூழ்நிலை இருக்கும், அவங்க பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்க சார்ந்த வாழ்க்கை முறை இருக்கும், அவங்களுக்கு இன்ப துன்பம் இருக்கும். அந்த இடத்துல நான் இப்படிலாம் வளர்த்தனே, என்னை நீங்கள் ஏன் இப்படி கவனிக்கலைன்னா நீங்கள் கேட்கவே முடியாது. ஆனால் நீங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே வளர்த்துட்ருக்கீங்கள இறைத்தன்மையான ஒரு மனநிலை, அது உங்களை எந்த இடத்துலையுமே விடாது. இதற்கு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இதை எப்படி நீங்கள் பொத்தி பேணி காக்க போகிறீங்கிறது தான் ரகசியம். இந்த மனநிலை வந்ததை, வள்ளிமலை சுவாமிகளுக்கு ஏற்பட்டதை அவர் அழகாக கொண்டு போனார். அந்த குருவோட பாதையிலே இந்த திருப்புகளையே அப்படியே உயிர் மூச்சாக கொண்டு போனதுனால தான் அந்த ஞானம் கிடைச்சதுலேருந்து இறுதி வரைக்கும் அந்த அசாத்தியமான அஷ்டமா சக்திகளும் அவங்களுக்கு கிட்டுனுச்சு. இன்ற உலகம் இருக்கும் வரைக்கும் அவங்கள பேசுது. வள்ளிமலை சுவாமிகள் காலத்தில் பெரிய செல்வந்தர் இருந்திருப்பார். ஏன் அந்த பழனி கோவிலோட தர்மகர்த்தா இருந்திருப்பார். நிறைய மகான்கள் யாராவது பேசப்படுறாங்களா? ஏன் சாமிகள் பேசப்படுறாங்க? அவங்களுக்கு கிடைச்ச அந்த இறை சார்ந்த மனநிலையை பேணி காத்து இந்த உலக நன்மைக்காக பயன்படுத்தினதோட விளைவு தான் இன்று பல யுகங்கள் ஆனாலும் இந்த மகான்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். அந்த மகான்கள் நமக்கு மட்டும் குரு இல்லை, நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு, கொள்ளு பேரனுக்கு அப்படியே போயிட்டுருக்கும். அவங்களுக்கும் அவங்க தான் குரு. அந்த குருநாதரை பற்றி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த மனநிலையை நீங்களும் இந்த மனநிலையை இறை சார்ந்து, அறம் சார்ந்து, தெய்வம் சார்ந்த மனநிலையை நித்தம் நீங்கள் அமைச்சு அதை அப்படியே அழகாக ஒரு குழந்தை போல் அப்படியே கண்ணை மூடுனா ஒரு நித்தியம் ஒரு மைல்டான ஒரு ஆனந்தத்தில், இந்த பரவசத்திலே நீங்கள் இருக்கக்கூடிய தன்மையை நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ அதிகமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கை அற்புதமாக்கப்படும். நீங்கள் நினச்சியே பார்க்காத சில அற்புதங்களும் உங்களுக்கு நடக்கும். அது உங்களுடைய மனநிலையை பொறுத்தது. அது ஆரம்ப காலங்களில் சொல்லியிருக்கேன். ஒரு சில இந்த இறை வழிபாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சில அடியார்களை நான் பார்த்தேன். அவங்க வாழ்க்கையை எவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்க, அமைச்சிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதம் நடக்கிறதையும் நான் பார்த்தேன். ஒரு ஐயா இது ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கு தெரியும், நான் பேசியிருக்கேன் அதை பற்றி. சென்னையிலேருந்து வந்திருந்தார். அவர் ஒரு பெரிய ஒரு தொழில் நிறுவனத்தோட எம்டி தான். சில லட்சங்கள் மாதம் வருமானம் ஈட்டக்கூடியவர். அவர் நினச்சிருந்தா காரில் கூட வந்திருக்கலாம். ஆனால் அவர் பேருந்தில் மயிலாடுதுறையில் இறங்கி அங்கேருந்து திருவிடைக்கிளி வந்து எப்போதும் அத்தை ஜாம பூஜைக்கு போகிறது வழக்கம். அருணகிரிநாத சுவாமிக்கிட்ட நான் திருப்புகழ் பாடிக்கிட்டு இருந்தேன். அதை கேட்டிருக்கார். கேட்டு அவர் வந்துட்டு என்னுடைய மகளை அழைச்சிட்டு போனால் என் மகளும் பாடிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துருக்கார். பார்த்துட்டு அவர் எதுவுமே கண்டுக்கல. யார் வராங்கலாம் தெரியல, நிறைய பேர் வருவாங்க. அதில் நாங்கள் குராமரத்துக்கிட்ட பாடிட்டு ஒரு இரவு 9 மணி இருக்கும். இப்படி வந்தபோது அந்த ஒரு பேருந்து நிலையத்தில் ஒருத்தர் ஒரு பச்சை வேஷ்டி வெள்ளை கலர் சட்டை போட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறார். இரவு கடந்துடுச்சு. இப்போ இல்லை, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருட்டான சூழ்நிலை, பேருந்து போயிடுச்சு. நான் ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் யோசனை வருது, அங்கே யாரோ நின்னாரே ஒரு அடியார், இந்த பஸ்ஸு கூட இல்லையா, ஆட்டோ கூட இல்லையா, எப்படி நிற்கிறாங்க, அவங்க எப்படி போவாங்கன்னு மூளையில் ஏதோ ஒரு விஷயம் உணர்த்துது. திரும்பவும் வண்டியை எடுத்துகிட்டு வரேன். அவர் அப்படியே நிற்கிறார். அந்த இருட்டில் அவர் யாருக்கிட்டையும் லிஃப்ட் கேட்கல, அமைதியாக நிற்கிறார். உள்ளுக்குள்ளே ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கார். ஐயா வரீங்களான்னு. அப்புறம் அவனை பார்த்தார். பார்த்துட்டு அமைதியாக உட்கார்ந்தார். அப்புறம் கேட்டார், நீங்கள் தானே கோவிலில் திருப்புகழ் பாடினீங்க? ஆமாங்க ஐயா. போயிட்டே இருந்தார். நான் கேட்டேன், ஐயா இந்த ஊர் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியாத ஒரு ஊர், எப்படி உங்களுக்கு அப்படின்னோன்னா அவர் அப்புறம் நான் திருப்புகழ் பாடினேங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் பேச மாட்டேன் பொதுவாக யார்கிட்டையும், நீங்கள் திருப்புகழ் பாடினீங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன் அப்படின்னார். இது வாழ்க்கையில் இந்த திருப்புகழை தொடர்ந்து பாடிக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்துக்குள்ளே உள்முகமான உணர்வுக்குள்ளே நீங்கள் போவீங்க. இந்த உள்முகமான உணர்வு உங்களை எதையுமே கேட்க விடாது, அதுவாக வழி நடத்தும். இது சொன்னது சத்தியம். இன்றும் இருக்கார், தொடர்பில் இருக்கும், பேச மாட்டார். அவர் ஒரு பெரிய நிறுவனத்தில் அவர் மொபைலில் இருந்த 2850 ஃபோன் நம்பர்ஸை டெலீட் பண்ணார். ஒரே நைட்டில் டெலீட் பண்ணி யாரோடையும் பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட எண் மட்டும் வச்சுருந்தார். அதில் என்னோடய எண்ணும் வச்சுருந்தேன்னு சொன்னார். கடைசியாக அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு பேசியிருந்தேன். 6 மாதங்களுக்கு ஒரு தடவை எங்களுக்குள்ளே ஒரு கான்வெகேஷன் நடக்கும். திருப்புகழில் நான் பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் அவர்கிட்டேருந்து எடுத்தது தான்.
ஏன் இதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனநிலை எந்த அளவுக்கு வாழ்க்கையில் அற்புதங்களை ஏற்படுத்துது. இங்கே மட்டும் கிடையாது. அவர் சொன்னார், நான் திருவிடைக்கலியில் மட்டும் இந்த அற்புதத்தை நான் பார்க்கல. நான் எங்கே போனாலும் சரி, எவ்வளோ லட்சக்கணக்கான கூட்டம் இருந்தாலும் சரி, அமைதியாக நிற்பேன். அங்கேருந்து யாராவது வருவாங்க. எனக்கு என்ன நினைக்கணுமோ அங்கே நடக்கும். அவர் இறந்த விட்டு அன்றைக்கு நடந்த ஒரு அற்புதத்தையும் நான் பார்த்தேன். எங்கள் ஊர்லேருந்து தினமும் இரவு 10 மணிக்கு ஒரு 9:30க்கு பேருந்து கிளம்பும். ஆனால் நாங்கள் ஒரு 9:45 கிட்ட தான் நான் அங்கே போனேன். 9:30 மணிக்கு கிளம்பக்கூடிய பேருந்து அப்படியே நிற்கிது. அன்னைக்கு நின்றுச்சு. அதையும் எனக்கு இன்று வரையும் ஏற்றுக்கொள்ள முடியல. அது என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியல. ஆனால் இந்த மனநிலையை உருவாக்கக்கூடிய அடியார்களுக்கு இந்த இறைத்தன்மை கொடுக்கக்கூடிய அபீரமான சக்தி இருக்குல்ல, அந்த வார்த்தைகளால் சொல்லவே முடியல. இதை போல் எண்ணற்ற அடியார்களை நான் பார்த்துருக்கேன். இந்த மனநிலையை தான் பாலானந்த சாமி ஏற்படுத்தி வச்சுருக்கார். இதே மனநிலையை நான் பார்த்தேன். அவர் அதிகமான கோபத்தை வெளிப்படுத்துவார். ஏன்னா இந்த திருப்புகழ் அந்த அளவுக்கு அந்த ஒவ்வொரு செல்ஸ்குள்ளேயும் நமக்கு உண்டாக்கி அதை அப்படியே உயிரோட்டமாக பாடக்கூடிய தன்மை, அனுபவித்து பாடக்கூடிய தன்மை, இந்த கந்தர் அனுபவ நிலையில் பாடக்கூடிய தன்மையை தான் அருணகிரிநாத சுவாமி ஏற்படுத்தினார். அந்த தன்மையை தான் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தடைகள்ங்கிற கஷ்டங்கள், இந்த உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம். அதுக்கு இன்னும் ஒவ்வொரு ஆன்மாக்கும் சில காலங்கள் எடுக்கும். இன்னும் ஆழ்ந்து போங்க. நேரத்தை வீணாக்க வேண்டாம். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப ஷார்ட் காலங்கள். இன்றைக்கி திரும்பி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் பள்ளி பருவத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். இன்னமும் இன்றைக்கி நீங்கள் தோல் பையில் புத்தகங்களை சுமந்து போன நாட்கள் போல் இருக்கும். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும். இன்று நமக்கு வயது எவ்வளோ தூரம் கடந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் மீதி நாட்களும் ரொம்ப ஷார்ட் டைம் தான். ரொம்ப லாங் டைம்லாம் நினச்சிடாதீங்க. வாழ்க்கை எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். ஏன்னா இது நம்ம இருக்கிறது மிகப்பெரிய கலியுகத்தில் இருக்கும். கொரோனா போல் இன்றும் பல வியாதிகள் வரத்துக்கான சூழல் உருவாகிட்டே இருக்குது. அதை பற்றி நிறைய மகான்கள் சொல்லிட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இனிமேல் உலகம் எப்போவுமே சாந்த நிலையை நோக்கி போகாது. கலியுகத்தில் மனிதர்களோட மனநிலை ரொம்ப வன்மத்தோடு ஆயிடுச்சு. இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையாக இருக்காது. எல்லாத்தையும் தொடச்சி விட்ருவோம். ஆனால் நம்ம இந்த அறம் சார்ந்த இறை சார்ந்த வாழ்க்கையை மேலும் வலுப்படுத்த வேண்டிய கட்டாயமும் காலகட்டத்திலையும் நம்ம இருக்கோம். இந்த மனநிலையை ரொம்ப அழகாக பேணி பார்த்துங்க. ஒரு கட்டத்தில் உங்களை ஒரு குழந்தை போல் இந்த இறைசக்தி பார்த்தெடுக்கும். எல்லாருக்கும் முருகர் கொடுக்கணும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு முதல்ல உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுங்க. போய் முருகர் கோயிலில் போய் 6 வெத்தலையை வச்சு நடுப்பில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு வந்துட்டால் எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிற முட்டாள் கூட்டத்தில் நம்ம சேர்ந்துடக்கூடாது. அப்படியே வெளியில் போனோடனே ஒரு ஸ்டேட்டஸு அப்படியே போட்டுட்டு இருந்துட்டோம்னா எல்லாம் சரியாயிடும். முருகப்பெருமான் வீட்டுக்கு வந்து நம்மளை அழகாக எல்லாத்தையும் தொடச்சி விட்ருவான்னு நினைக்காது. ஆனால் அந்த மனநிலையும் இந்த உணர்வுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மாதிரி உங்களுக்கு எடுத்து கூறுறதுக்கு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல. நான் சார்ந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்றேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது உங்களுடைய மனநிலையை பொறுத்து. சரி, நேரம் கடந்துடுச்சு. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். மிக்க நன்றி. முருகாசரணம். குருவே துணை. நன்றி ஐயா. முருகாசரணம். முருகாசரணம்.